இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. மராத்திய மண்டலத்தின் இன்றைய தலைநகரான மும்பை மாநகரத்தில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு ஜனவரி 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதனை ஒட்டிதான் இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் அவர்கள் ஜோதிபா பூலே, சாவித்திரிபாய் பூலே, சாகு மகராஜ், பாபா சாஹேப் அம்பேத்கர் மண்ணில் பெரியாரின் சுயமரியாதை இயக்க முழக்கம் முழங்கி இருக்குது. இந்நிகழ்விற்கு தேனீக்களை விஞ்சிய உழைப்பை தந்த மும்பை தோழர்களுக்கு பாராட்டுகள் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். டில்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக தில்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லி காற்று மாசு வழக்கில் காற்று மாசு பிரச்சனையை மெத்தனமாக கையாள்வதா என காற்று தர மேலாண்மை குழுவுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். வாக்காளர் திருத்த பட்டியல் பணிக்கு எஸ்ஐஆர் பணிக்கான மொபைல் ஆப்பை உருவாக்கியது பாஜகவின் ஐடி பிரிவு என மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள 2.23 கோடி குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆலந்தூரில் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் வருடந்தோறும் நடைபெறும் சென்னை புத்தக காட்சி இந்த ஆண்டு நாளை 8ஆம் தேதி தொடங்க இருக்கிறது.